வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் TNTET 2017 பேப்பர் 2 சைக்காலஜி பார்ட் 9 பார்க்க போகிறோம். இதான் நம்மளுடைய லாஸ்ட் சாப்டர். இதோட சைக்காலஜி பேப்பர் 2க்கான பார்ட் எண்ட் ஆகுது. இன்றைய தத்துவம், செயலில் கெட்டவனை விட மனதில் கெட்டவனே மிகவும் கெட்டவன். காந்திஜி. இன்றைக்கி நம்ம சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேம்பாடும் கற்பித்தல் முறைகளில் நாட்டங்கள், கவர்ச்சி, மனப்பான்மை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வகுப்பறையில் இருக்க ஒரு மாணவன் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்வத்தோடையும் அதில் அதிக மதிப்பெண்ணும் பெறுவான். அதே சமயம் அந்த பாடத்தை எடுக்கும் பொழுதே ஒரு புத்துணர்ச்சியோடையும் அதை காணப்படுவான். அதில் எந்த அளவுக்கு அவன் ஆர்வம் காட்டுறானோ அதுதான் அவனுடைய நாட்டம் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறைன்னு பார்க்கும்போது மாணவர்கள்கிட்ட அவங்க படிக்கிற திறமையை சொல்கிறோம். அதேமாதிரி மற்ற விதத்தில் பார்த்திங்கன்னா வெளி உலகம்னு பார்த்தோம்னா தொழிலில் இருக்கலாம். சிலவங்க தன்னுடைய செய்கிற அந்த வேலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டமாக அதிகப்படியாக காணப்படுவாங்க. அதாவது சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. ஒரு ஆர்வத்தோட செயலை வேகமாக குறித்த நேரத்தில் செய்து முடிப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இந்த நாட்ட சோதனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டுக்காக சில சோதனைகள்லாம் செய்திருக்காங்க. ஷீசோரனுடைய இசை நாட்ட சோதனையும் பொறியியல் நாட்ட சோதனையும் நமக்கு அது உதாரணமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டங்கள்னு பார்த்திங்கன்னா பல்வகையான நாட்டங்கள்லாம் காணப்படுது. அதை பற்றின சில நாட்டங்களை நம்ம பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா சொல் ஆய்வு நாட்டங்கள், அதாவது சொல்ல பற்றி ஒரு வார்த்தைகளை குறித்தன அதை பற்றின ஆய்வுகள் அதில் வரும். அடுத்தது எண்ணாற்றல்னு பார்த்திங்கன்னா எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்களை வைத்து நம்மளுக்கு ஏற்படுற அந்த நாட்டங்களை பற்றி தெரியுதான் எண்ணாற்றல்னு சொல்கிறோம். அடுத்தது கருத்தியல், நம்ம ஒரு சிந்தனையில் நம்மளுக்கு ஒரு தெளிவாக்க கருத்து கிடைக்கிது இல்லையா, அதை பற்றின ஒரு ஆய்வு. அடுத்தது இடத்தொடர்புகள், ஒரு புதுமையான ஒரு இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின நாட்டம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறத நம்ம இடத்தொடர்புகள்னு சொல்கிறோம். அடுத்தது பொறியியல், அதாவது நம்ம வேலையில் பொறியியல் சார்ந்து செய்கிறோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு நாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்காது. அடுத்தது எழுத்து, நம்ம பல்வேறு வகையான எழுத்துக்கலைகளை பார்க்குறோம் இல்லையா, அதில் ஏற்படுற நாட்டங்கள். அடுத்தது மொழி, பல்வேறு வகையான மொழிகள் காணப்படுது இல்லையா, நமக்கு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழிகள் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி அதில் ஏற்படுற அந்த நாட்டங்களை தான் மொழி நாட்டங்கள்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக கவர்ச்சி. கவர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் அப்படி இல்லைன்னா ஒரு செயலை நம்ம முழுமையாக ஒரு எந்த அளவுக்கு அதில் ஒன்றி போகிறான், அந்த ஒன்றுதல் தான் நம்ம கவர்ச்சின்னு சொல்கிறோம். அதாவது ஆர்வம் ஏற்படுது, அதில் வந்து ஒரு நாட்டம் வருதுன்னு சொல்கிறோம். அதில் அப்படியே ஒன்றி போகிறது, அதிலே மூழ்கிக்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம கவர்ச்சின்னு சொல்கிறோம். அதை பார்த்திங்கன்னா அதில் கூடர் அப்படிங்கிறதுனுடைய விருப்ப வரிசை அப்படிங்கிறதுல அவர் எடுத்து வச்சிருக்காரு கவர்ச்சியை பற்றி. அதே போல் பிரஸ்லி அவர்களும் கவர்ச்சி மனப்பான்மையை பற்றி நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்காரு. அதே போல் ஸ்ட்ரங் அவர்களும் தொழில் கவர்ச்சி பட்டியலை பற்றி நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதல் நம்மளுக்கு அவருடைய ஆய்வு மூலமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மனப்பான்மை. மனப்பான்மைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தஸ்டன் அவர்கள் என்ன பண்ணார், தஸ்டன் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளும் தன்னுடைய ஆய்வில் அவரும் மனப்பான்மை எந்த அளவுக்கு அளவிடுதல் முறை இருக்குங்கிறத வெவ்வேறு வடிவங்களில் நம்மளுக்கு கேள்வி கணைகளாக எடுத்து வச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா லிக்கட்ஸ் அவர்களும் தன்னுடைய சோதனை மூலமாக தப்பெண்ணங்கள் வந்து எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு அவருடைய சோதனை மூலமாக எடுத்து வச்சிருக்காரு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஆளுமை. ஆளுமைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கிடையாது, ஒரு ப்ரீஃபான ஒரு லென்த்தியான ஒரு சாப்டர். நம்ம வந்து ஒரு ஆழ்ந்து நம்ம அதை படிக்கும்பொழுது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆளுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். இது வந்து ஒரு ஆங்கில சொல். இந்த ஆங்கில சொல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் பஸ்ஸோனா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம இதை எடுத்து ஆள்றோம். அதுலேருந்து தான் நம்மளுக்கு பர்சனாலிட்டிங்கிறத பிறந்து அதை நம்ம பர்சனாலிட்டி ஆளுமை அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். இது ஆளுமையத்திற்கும் காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரணிகளாக அதில் காணப்படுது. அப்படிப்பட்ட காரணிகள்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் காரணி, உளவியல் காரணி அப்படிங்கிறது, சமூக காரணி அப்படிங்கிற அந்த 3 வகையான காரணிகள் வந்து இந்த நம்மளுக்கு ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக காணப்படுது. மற்றபடியே பார்த்தோம்னா ஆளுமை வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம், 2 வகை வகைப்படுத்துகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா உளப்பண்பு கூறுகள் அடிப்படையில் ஒன்று நம்ம பிரிக்கிறோம். அடுத்தது உடல் வாகுக்கேற்ற உளப்பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்ம இந்த ஆளுமையை வகைப்படுத்துகிறோம். நம்ம கேலன் அவர்களும் கிரிச்மர் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடல் வாகுக்கேற்றவோட திரண்ட, பருத்த, ஒல்லியா, ஒட்டிய, உருண்டையான, அது போல் இந்த உடல் வாகு கொண்டவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கும், அவங்களுடைய பண்பு எப்படி இருக்குன்றதை பற்றி நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அதே போல் பார்த்தோம்னா நமக்கு அடுத்தபடியாக ஸ்ப்ரேங்கரும் ஷெல்டன், கிரிச்மர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதே போல் உடல்வாகு எப்படி இருக்குது, அந்த உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி ஆளுமை பண்பு எப்படி இருக்குது, அவங்க சிறப்பியல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் அவங்களுடைய அணுகுமுறைகளை எடுத்து உரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
கேட்டல் அவர்கள் நமக்கு அவருடைய ஆய்வு மூலமாக என்ன பண்ணுறாருன்னா பல்வேறு கூறுகளை நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாரு. அதே போல் ஸ்பெனிஷரும் அவரும் தன்னுடைய ஆளுமை மூலமாக அவரும் எடுத்து. அதே மாதிரி யங்கவர்கள் பார்த்தீங்கன்னா அகமுகன் புறமுகன் அப்படிங்கிற அந்த தோட்டத்தை வச்சு நம்மளுக்கு அவரோட ஆளுமையுடைய தன்மையை எடுத்து கூறுறாரு. உளப்பகுப்பு கோட்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஃப்ராய்டு அப்புறம் உளப்பகுப்பு கோட்பாடை பற்றி சொல்றாரு. இதுல ஒரு மாணவருடைய இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிற அந்த மன நலத்தை தோற்றங்களை பற்றி நம்மளுக்கு ஒரு எடுத்து உரைக்கிறாரு. இது மூலமா வந்து ஒரு மாணவன்கிட்ட வந்து இட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கிகளாகவும், ஈகோ பார்த்தீங்கன்னா அதில் பின்தொடரக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டும், அடுத்தது சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது மேல்நிலையை கொண்டதாகவும் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராய்டோ புதிய கோட்பாடுகள் அவர் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பகால கோட்பாடு புதிவகை கோட்பாடுகளை விளக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவு வகையெல்லாம் நம்மளுக்கு பல்வேறு வகைகள் வந்து அதில் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டனுடைய தனிநபர் உளவியல் அவருடைய கோட்பாடுகளும் அவருடைய சோதனைகளை பார்த்தீங்கன்னா தனிநபரை பற்றின உளவியல் நம்மளுக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கார்ல் யூங் அவருடைய பகுப்பு உளவியல் இதையும் பகுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பகுப்பு உளவியலை பற்றி அவர் நம்மளுக்கு ஒரு ஆய்வு மூலமாக எடுத்து வச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தோம் என்றால் ஆளுமையை அளவிடல். ஆளுமை அளவிடும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 3 வகையான முறைகள் வந்து பொதுவாக காணப்படுது. அதாவது அகவய முறைகள், புறவய முறைகள், புறத்தேற்று முறைகள் அப்படிங்கிற 3 முறைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புறத்தேற்று முறைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த புறத்தேற்று முறைகள் நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய பொதுவான ஒரு முறையாகவும் காணப்படுகிறது. இதில் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பேட்டி அல்லது நேர்காணல் நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் கல்வி உளவியலை கொடுத்துருப்போம். பேட்டி அல்லது நேர்காணல் முறை எப்படி பண்ணணுங்கிறது ஒரு மாணவர்கிட்ட அப்படிங்கிற பார்த்துருப்போம். அப்புறம் தர அளவுகள் முறையில் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி வினா வரிசை வினா கேட்கறது மூலமாக எப்படி நம்ம அவங்களுடைய ஆளுமையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் பொதுவாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இந்த நான் சொன்னாலே லாஸ்ட்டில் உங்களுக்கு புறத்தேற்று நுண்முறைகள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோஷனுடைய மைத்தட சோதனை. இந்த சோதனை மூலம் பார்த்தீங்கன்னா மாணவனுடைய எந்த அளவுக்கு நுண்ணறிவு அவங்ககிட்ட அந்த ஆளுமையில் காணப்படுது, ஆளுமையில் எந்த அளவுக்கு அவங்க திறமையாக இருந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய அவநிலை காணப்படுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய சோதனை மூலமாக. அடுத்தது முர்ரே மார்கனுடைய பொருளறிவோடு இணைந்தறியும் சோதனை. அதாவது பொருளோடு இணைக்கி வைக்கக்கூடாது, பிரித்து பாட்பாட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பொருளை வந்து ஒன்றா அதனுடைய முழு உருவத்தை நம்ம இணைக்கணும். அதை வச்சு அவங்களுடைய ஆளுமைத்தன்மை எப்படிங்கிறத நம்ம முடிவு செய்கிறோம் இல்லையா, அந்த சோதனை தான் நம்ம முர்ரே மார்கன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக ஒரு மாணவருக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது, எந்த தன்மை காணப்படுதுங்கிறத நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற இணையதள சோதனை. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய ஆளுமை வந்து எந்த விட தடைப்படும் ஏற்படாமல் முன்னேறி தன்னோட வாழ்க்கையில் வந்து உயர்நிலையை அடையிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய டிஎன்பி ஸ்பார்க் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டிஎன்பி ஸ்பார்க் சேனலில் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க. மிக்க நன்றி.